அதாவது நீங்கள் வந்து ஒரு தொழில் செய்கிறீங்க, அந்த தொழிலில் சிறப்பாக வரணும்னு நினைக்கிறீங்க. அப்படி முயற்சி பண்ணிகிட்டே இருக்கீங்க, விடாது போராடிட்டே இருக்கீங்க. அப்போ வந்து உங்களுடைய உறவுகள் யாராவது உங்கள் தொழிலை கிண்டல் பண்ணுறாங்க, உங்களுடைய முயற்சிகளை கிண்டல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எப்போவுமே அது திருந்தவே மாட்டாங்க. அவங்களுடைய இயல்பு அப்படி தான், அவங்கள மாற்றவே முடியாதுன்னா நீங்கள் அவங்ககிட்ட பழகிறத குறைச்சிக்கோங்க, தவிர்த்துருங்க. ஏன்னா நீங்கள் முன்னேற முடியாது. நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களை பார்த்து நக்கல் பண்ணுறவங்க, உங்களுடைய முயற்சிகளை பார்த்து சிரிக்கிறவங்க, கேலி பண்ணுறவங்க, அவங்க கூட நீங்கள் பழகிக்கிட்டே நீங்கள் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் முன்னேற முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான ஆட்கள் உங்களுக்கு வந்து மனசில் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துவாங்க. உங்களை பாராட்டுறவங்கள மனதார பாராட்டுறாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட தான் என்றைக்குமே நீங்கள் பழகணும். அப்படி யாருமே இல்லைன்னா தனியாக கூட இருங்க. ஆனால் என்றைக்குமே வந்து உங்களை நக்கல் பண்ணுறவங்க, சிரிக்கிறவங்க, உங்களுடைய முயற்சிகளை பார்த்து சிரிக்கிறவங்க, எப்பவும் குறை சொல்கிறவங்க, இவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன தான் முன்னேறினாலும், என்ன தான் முயற்சி பண்ணாலும் நீங்கள் 10 அடி ஏறினா 20 அடி கீழே தான் இறங்குவீங்க. உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். ஏன்னா நீங்கள் உங்களை உயர்வாக நினைக்கணும் அப்படின்னா உங்களை பற்றி உயர்வாக நினைக்கிறவங்க கூட தான் நீங்கள் பழகணும். நீங்களே உங்களை உயர்வாக நினச்சிக்கணும், அது ஒரு முக்கியம். நீங்கள் வந்து உங்களை உயர்வாக நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களை உயர்வாக நினைக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்களை பற்றி உயர்வாக நினைக்க முடியும். அப்போ நீங்கள் வந்து யார் கூட பழகிறீங்களோ அவங்க முதல்ல உங்களை வந்து பாராட்டணும். உங்களை போலவே உங்கள் முன்னேற்றத்தில் அக்கறை உடையவங்களாக இருக்கணும். உங்கள் முயற்சியை உயர்வாக நினைக்கணும். வியந்து பார்க்கணும். பாராட்டுகிற உறவுகளோடு பழகுங்க. உங்களை குறை சொல்கிற உறவுகளோடு, உங்களை குறைத்து மதிப்பிடுகிற உறவுகளோடு, உங்கள் முயற்சிகளை நக்கல் செய்கிறவங்களோட நீங்கள் பழகுனீங்கன்னா முன்னேறவே முடியாது. அது நீங்கள் எவ்வளோ என் ஃப்ரெண்டு தான், ரொம்ப திக் ஃப்ரெண்ட், ரொம்ப காலம் நாங்கள் பழகிட்டோம். அவர் ஆனால் நக்கல் தான் பண்ணுறாரு. நான் எந்த முயற்சி பண்ணாலும் சரி, நான் ஒரு சினிமா படம் நான் டேரக்டர் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய நண்பன் தான், ரொம்ப நாளாக என் கூட பழகுறான். ஆனால் அவன் என்ன எப்போவும் நக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நான் ஜெயிச்சிட மாட்டேன், முடியாதா டே, வந்துடுறான்னு சொல்கிறான் அப்படின்னா, அந்த மாதிரி உறவுகளை வச்சிட்டுனா கண்டிப்பாக உன்னால் முன்னேற முடியாது. அப்போ அந்த எவ்வளோ நாள் பழகினா என்ன, அந்த உறவை கழட்டி விடுங்க. அதனால் அது வந்து அப்போது வந்து நீங்கள் ஒரு பெண் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கா, ஜெயிக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், ஏதோ சுயதொழில் பண்ணுறா, ஏதோ ஒன்று பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அவள் புருஷன் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அந்த பெண்ணால் முன்னேறவே முடியாது. ஏன்னா குறை சொல்லும்போது இந்த பெண்ணுக்கு வந்து ஏன்னா பக்கத்துலேயே இருக்காங்க, பக்கத்துலேயே இருந்து குறை சொல்லும்போது அவங்களுக்கு வந்து நான் ஜெயிச்சு காட்டுறேன், நீ என்ன பெரியவனா, உனக்கு என்னால் முடியும் அப்படின்னு இந்த போராடிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. போராடிக்கிட்டே இருக்க வேண்டிய நிலைமை. எதுக்கு அந்த போராட்டம்? அதுவே அந்த கணவன் வந்து உன்னால் முடியும், உனக்கு அந்த இது இருக்குது, உன்னை பற்றி தான் உனக்கே தெரில, நீ செம டேலண்ட்டு, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும், நீ வந்து எதாவது ஜெயிப்ப அப்படின்னு ஏதாவது அந்த மாதிரி இயல்பாகவே சொல்லணும். சும்மா பொய்யெல்லாம் இயற்கையாகவே அந்த மாதிரி வாயில் பொய் சொல்கிறத, மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அது வாயில் வரணும். மனசில் ஒன்று, வாயில் ஒன்று. மனசில் எதையாவது ஒன்று குறை சொல்கிற மாதிரி, நக்கல் பண்ணுற மாதிரி வச்சுட்டு வாயில் பொய் சொல்கிறாங்க பாரு, அதுவும் வேலைக்கு ஆகுது. மனதார சொல்லணும். மனதார சொல்லுகிற ஒரு உறவாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் வந்து மனதார அந்த பெண்ணை பாராட்டுறான்னு வச்சிங்கன்னா அந்த பெண்ணுக்கு அது உயர்வை தரும். இல்லை அவனுக்கு மனசுக்குள்ளே அந்த பெண்ணை பற்றி வியந்து பார்க்குறான், பாராட்டுறான், ஆனால் பெருசாக வாயில் பாராட்டுறது கிடையாது. ஆனால் அவன் பார்வையிலே தெரியுது அந்த மனைவியை வியந்து பார்க்குறான், அவனுடைய மனைவியோட முயற்சிகளை வியந்து பார்க்குறான் அப்படின்னா அந்த மனைவி முன்னேறிக்கிட்டே தான் போவாங்க, பின்னேற மாட்டாங்க. அதே இது வந்து அந்த கணவன் குறை சொல்லிகிட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த மனைவியால் முன்னேற முடியும். எவ்வளோ பெரிய திறமை இருந்தாலும் சரி, கடின உழைப்பாளியாக இருந்தாலும் சரி, அந்த பெண்ணால் முன்னேறவே முடியாது. ஏன்னா ஒருத்தர் குறை சொல்லும்போது மனசு அப்புறம் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடும், வாயிலையும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. குறை சொல்கிறவங்ககிட்ட தான் சண்டையே வரும். யார்கிட்ட சண்டை வரும் உங்களுக்குன்னா குறை சொல்கிறவங்ககிட்ட தான். சண்டை போட்டு ஒருத்தரால் முன்னேறவே முடியாது. அதனால் என்றைக்குமே வந்து நட்பாக இருந்தாலும், எந்த ஒரு நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தொழில் சார்ந்த முயற்சிகள் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, குறை சொல்கிறவங்க கூட பழகினீங்கன்னா நீ முன்னேறிவிடவே மாட்டீங்க. உங்களுடைய முயற்சிகளை நக்கல் அடிக்கிறவங்க, கிண்டல் பண்ணுறவங்க, கேலி பண்ணுறவங்க, அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அவங்களோட பழகிட்டு தினசரி பேசிக்கிட்டு உங்களால் முன்னேற முடியாது. அப்போ நீங்கள் முடிவு பண்ணணும், உங்கள் தொழில் முன்னேற்றம், உங்களுடைய லட்சியம் முக்கியமாக, உங்களுடைய பல வருஷம் பழகிய அந்த உறவு முக்கியமாக, நெருங்கிய உறவு, அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், எது முக்கியம்னு முடிவு பண்ணிக்கணும். இல்லைங்க என்னால் என் கணவன் குறை தான் சொல்கிறான், எப்போ பார்த்தாலும் நக்கல் அடிக்கிறான், நான் எந்த முயற்சி பண்ணாலும் என்னை மட்டம் தட்டுறான், ஆனால் அவனை என்னால் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னா அப்போ நீ உன்னுடைய தொழில் சார்ந்த வெற்றி இருக்குல்ல, அந்த லட்சியம், அதை விட்டு கொடுத்துட வேண்டியதான். இல்லை எனக்கு தொழில் சார்ந்த லட்சியம்தான் முக்கியம் அப்படின்னா வேறு ஏதாவது நல்லா பாராட்டுற ஒருத்தனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான். பாராட்டுறவன்,
அவனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை அப்படி யாரும் கிடைக்கலனா தனியாக கூட இருந்துடலாம். அதுபோல் ஒரு ஆணும் அப்படி தான், தன்னை பாராட்டுற ஒரு மனைவியோட தனது முயற்சிகளை பாராட்டுற ஒருவருக்கு பாராட்டணும். நல்ல குறை சொல்லாமல் ஊக்கம் கொடுத்து நம்பிக்கை வச்சு வியந்து பார்த்து முயற்சிகளை கேலி செய்யாமல் உன்னுடைய முன்னேற்றம் தான் என்னுடைய முன்னேற்றம், உன்னுடைய கவலை தான் என்னுடைய கவலை அப்படின்னு ஒருவருக்கு அந்த மாதிரி இருக்கிற ஒரு உறவு. அப்படி ஒரு உறவு கிடச்சிச்சின்னா முன்னேறாமல் அவங்க வேறு என்ன பண்ணுவாங்க? முன்னேற தவிர வேறு ஒன்றும் அங்கே முன்னேற்றம் தான் நடக்கும். அது மாதிரி தான் நட்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் நெருங்கி பழகிற எந்த உறவும் உங்களை பாராட்டுகிற உறவாக இருக்கணும். உங்களை போலவே உங்களை பற்றின கவலைப்படுகிற உறவாக இருக்கணும். அதனால் அவங்க மேலே பரிதாபப்பட்டுக்கிட்டு அவங்க கூட பழகிட்டே இருக்காதீங்க. அப்படி பழகாதீங்க. சும்மா ஒரு நாள் பிரிஞ்சுனா கொஞ்ச நாள் வலிக்கும், அப்புறம் மறந்து போயிடும். ஆனால் அதன் பிறகு அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து உங்களை கிண்டல் பண்ணுற, கேலி பண்ணுற, நக்கல் பண்ணுற உறவுகளை நீங்கள் கழட்டி விடும்போது கொஞ்சம் ஆரம்பத்தில் வலிக்கும், அப்புறம் மறந்து போயிடும். அப்புறம் அந்த வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை பிரைட்டாக மாறும். உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகிடும். நீங்கள் பெரிய முன்னேற்றங்களை அடைவீர்கள், பெரிய வெற்றியை அடைவீர்கள். அதனால் உறவு ரொம்ப முக்கியம். அதாவது உணவு நல்ல முக்கியம். ஜெயிக்கணும்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம ஜெயிக்கணும். உணவு முக்கியம், உடற்பயிற்சி முக்கியம். அதுபோல் உறவும் முக்கியம். உறவு கட்டுப்பாடு, இதுதான் உறவு கட்டுப்பாடு. நல்ல உறவு இது. உங்களை கேலி செய்கிற உறவுங்கிறது உங்களுக்கு நோய்களை தருகிற உறவு. இது உங்களை ஜெயிக்க விடாமல், இப்போ நீங்கள் உடம்புக்கு தீங்கான உணவில் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சுக்கிட மாட்டீங்க. அப்போது உடம்புக்கு தீங்கான உணவில் சாப்பிடும்போது நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க, அப்படி தானே? அதாவது ஆரோக்கியமாக இருக்க மாட்டீங்க, நோய் வந்துடும். அதுதான் நான் சொல்ல வரேன். அதுபோல் தான் இந்த மாதிரி உறவுகள் இருக்குல்ல, நோய்களை தருகிற உறவுகள். உங்களை கேலி செய்கிறவங்க, உங்கள் முயற்சிகளை கேலி செய்கிறவங்க, அவங்க யாருன்னா நோய்களை தருகிற உறவுகள். அதனால் இந்த உறவை எப்படி மோசமான நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாதோ, வெள்ளைச்சீனி, பரோட்டா இதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ, அதுபோல் இந்த மாதிரி குறை சொல்கிறது, நக்கல் அடிக்கிற அந்த உறவுகள் இருக்குல்ல, அவங்களோட பழகக்கூடாது. அது மாதிரி நாமளும் நம்மளை திருத்திக்கணும். நாமளும் பிறகு நமக்கு நெருங்கியவர்களின் முயற்சியை நக்கல் அடிக்கக்கூடாது. என்றைக்குமே மற்றவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து பழகணும், பாராட்டி பழகணும், மற்றவங்க மேலே நம்பிக்கை வச்சு பழகணும். மற்றவங்களுடைய முயற்சி உன்னால் முடியாதுன்னு சொல்லி மற்றவங்கள ஆராய்ச்சி பண்ணாதீங்க. உங்களுக்கு உங்கள் மேலே கவனம் இருக்கட்டும். மற்றவங்கள பற்றி மதிப்பிடாமல் மற்றவங்கள பாராட்டியே பழகும். மற்றவங்க முன்னேறணும், நம்மளை மாதிரியே முன்னேறணும்னு நினைக்கணும். யார் தெரியுமா குறை சொல்லுவாங்க? மற்றவங்கள முன்னேற விடாமல் தடுக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் குறை சொல்லுவாங்க. எல்லோரும் முன்னேறணும்னு நினைக்கணும். முன்னேறாமல் சும்மா இருக்காங்களே பாரு, அவங்கள பார்த்தா நமக்கு கோவம் வரணும். மற்றவங்க முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாருங்கள், அவன் தான் குறை சொல்லுவான். இப்போ ஒரு கணவன் மனைவியை குறை சொல்கிறான்னா என்ன காரணம்னா, அவளை முன்னேற விடக்கூடாது, அதுக்காக தான் குறை சொல்கிறான். முன்னேறினா அவனுக்கு பிடிக்கலை, அதனால தான் குறை சொல்கிறான். ஒரு நண்பன் முன்னேறிடக்கூடாதுன்னு நினைக்கிறான் பாருங்கள், அவன் தான் குறை சொல்லுவான். நண்பன் முன்னேறணும் அப்படின்னா அவன் பாராட்ட தான் செய்வான். அப்போ இந்த மாதிரி இப்போ பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆண் என்ன சொல்லுவான் தெரியுமா? குறை தான் சொல்லுவான். ஒரு மனைவியை முன்னேறக்கூடாதுன்னா நினைப்பான். அது எல்லா பெண்களும் வேலைக்கு போகணும், வேலைக்கு போகாமல் இருக்கக்கூடாது அப்படி நினைக்கிற ஆண் என்ன பண்ணுவான்னா மனைவியை பாராட்டுவோம். அப்போ எப்படியாவது வேலை பார்க்கணும், அப்படியாவது அவங்க வேலை பார்க்க மாட்டாங்களா, போய் வேலைக்கு போய் ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு பெண்ணாக மாற மாட்டாங்களா அப்படின்னு ஒரு விவரமான பெண்ணை அப்படி போகும்போது ஒரு விவரமான ஒரு பெண்ணாக அவங்க மாறுவாங்க. அப்படி மாறும்போது இந்த கணவனுக்கு தான் அது உதவியாக மாறும். நல்ல விவரமான பெண்ணாக மாறி இந்த கணவனோட நல்ல ஒரு வாழ்க்கை துணையாக மாறுவாங்க. நல்ல விவரமாக மாறி நல்ல ஒரு கலந்துரையாடலுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒன்றுமே தெரியாத ஒரு மனைவிட்ட போய் ஒரு ஆண் என்ன பேசிட முடியும்? அதிகமாக பேச முடியாது. ஏன்னா அந்த பெண்ணுக்கு விவரமே இல்லை. அப்போ அந்த பெண்ணும் என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த பெண் விவரமான ஒரு பெண்ணாக மாறுவாள். ஜெயிக்கணும், இந்த வாழ்க்கையில் போராடணும், ஒரு வீட்டிலே முடங்கிவிடக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த பெண் ஜெயிக்கும் போது தான் அந்த பெண் உலகத்தை பற்றி தெரிஞ்சு 4 விவரம் தெரிஞ்சு விவரமான ஒரு பெண்ணாக மாறும்போது அந்த பெண் தனது கணவனோடு நல்லா கலந்துரையாடுவதற்கு பொருத்தமானவராக வருவார், தகுதியானவராக மாறுவார். இல்லை பெண் வேலைக்கு போகக்கூடாது, வீட்டிலே இருக்கணும் அப்படின்னு நினச்சா அப்போ அவளுக்கு விவரம் இருக்காது. விவரம் இல்லாத அவட்ட போய் உலகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது, அவட்ட போய் இவன் என்ன பேச முடியும்? அதனால் பாராட்டுகிற குறை சொல்கிற உறவுகளோடு பழகக்கூடாது, பாராட்டுறவங்களோடு பழகணும். யாராக இருந்தாலும் சரி. அதில் நீங்கள் தயவுதாட்சின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முன்னேறவே முடியாது. 10 அடி ஏறினீங்கன்னா 30 அடி கீழே சறுக்கி விழுவீங்க.